ஓம் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். சாய் மிராக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் இது பார்க்குறோம் நம்ம. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யார் வந்துட்டு இந்த புக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து யாருக்கு தகுதி இருக்குது, யாருக்கு அந்த அந்த தகுதி வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆசிரியர் சொல்கிறாருங்க. சரிங்களா. அப்புறம் வந்துட்டு ஏன் வந்துட்டு இந்த இந்த புக்கு வந்துட்டு அந்த ஆசிரியர் வந்துட்டு எழுதினாரு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ பாபா வந்துட்டு கோதுமை மாவு வந்துட்டு தூவி அந்த காலரை வந்துட்டு சரி பண்ணாங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய மேஜிக் பண்ணியிருக்காங்க அந்த ஷெடியில். அந்த மாதிரி அவங்க வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வந்து கேட்டதுனால, இது நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியணும், இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆசையினால், அது பாபாவுடைய பர்மிஷன் வந்துட்டு கிடைச்சதுக்கு அப்புறமா தான் அவர் வந்துட்டு இந்த இந்த பணியை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா. சரிங்களா. அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சாய்பாபாவின் பெருமையுடைய மேஜிக்கை வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அவருடைய அடியவர்களுக்கு உற்சாகமூட்டுவதாகவும், அதே மாதிரி அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏன் நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம வந்து வந்து ஒரு 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 விஷயத்தை வந்து வந்து கம்பேர் பண்ணி சொல்லுவோம் இல்லைங்களா. அது மாதிரி வந்துட்டு இது நம்ம சொல்கிறதுனால இது வந்து இந்த புக்கு வந்து சொல்லுது சரிங்களா. அதனால இதெல்லாம் வந்து தெரியணும் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு புக்கை வந்துட்டு வந்து இது கொண்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, யார் இதை படிக்கிறாங்களோ அவங்களுடைய பாவங்களும் வந்துட்டு இந்த புக்கை வந்து படிக்கும்பொழுது வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஞானியின் வரலாறு என்பது தர்க்க சாஸ்திரத்துக்கோ இல்லை பட்டிமன்றத்துக்கோ வந்துட்டு உரியதன்று. அது உண்மையும் பெரியதமான வழியை காண்பிக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இதுக்கு ஏன்னா நமக்கு அந்தளவுக்கு வந்துட்டு எதுவுமே நாலேஜ் எதுவுமே தெரியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா. அப்போது நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இந்த புக்கில் வந்து சொல்லிக்கிறத அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணணும். அவங்க சொல்லாங்க பாருங்க. ஏன்னா பாருங்க, நம்ம வந்து இந்த தர்க்கம் பண்ணுறதோ இல்லை நீ நீ ஒன்று சொல்லு நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு பேசுகிறதோ செய்யவே கூடாது சரிங்களா. அப்படியே வந்து அந்த புக்கில் சொல்லிக்கிறத நம்ம வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. அதை தான் அவர் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்துட்டு என்னென்னா, அந்த ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடவுளையுமே வந்து வந்து அவர் வந்துட்டு வந்து பூஜிக்கிறாரு. யார்? அந்த சரஸ்வதி அம்மா, அப்புறம் வந்துட்டு அந்த கணபதி, இவங்கள வந்துட்டு இவங்களாம் வந்துட்டு துணையாக இருக்கணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு அவர் எல்லா கடவுளையுமே அவர் வந்து வந்து சாய் தான் வந்து எனக்கு வந்து எல்லாமே சாய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு என்ன செய்யணும்னா, நம்ம 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 பார்க்கக்கூடிய, நம்ம பேசக்கூடிய, நம்ம நம்ம பழகக்கூடிய எல்லாரையுமே நம்ம சாயாக பார்க்கணும் சரிங்களா. நம்முடைய குருவாக பார்க்கணும் சரிங்களா. அதைத்தான் அவர் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு அதை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அங்கே. சரிங்களா. அப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்துட்டு இந்த புக்கை வந்துட்டு நான் வந்து எழுத வந்து எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டோடைய வாழ்க்கையே எனக்கு தெரியாது. அதே மாதிரி நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிறதே வந்து என்னால் வந்துட்டு சொல்ல முடியல. ஏன்னா நம்ம நம்ம நினைக்கிறது ஒன்றா இருக்குது, நம்ம செய்யறது வந்துட்டு ஒன்றா இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நான் வந்துட்டு எப்படி நான் வந்துட்டு சாய்பாபா வந்துட்டு ஒரு ஞானி அவர்
என்ன ஞானியுடைய புக்கை நம்ம வந்துட்டு கொண்டு வரணும்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா ஞானியாக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு புரியும் இல்லைங்களா? அதனால் எனக்கு வந்து சுத்தமாக வந்துட்டு என்னால் வந்து முடியவே முடியாது. நான் வந்து இந்த புக்கை வந்துட்டு நான் வந்து எழுத வந்து தகுதியே இல்லை அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாங்க. நினச்சிட்டு நான் வந்து பாபா கூட இருக்காரு அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நான் அந்த புக்கை நான் வந்துட்டு எழுத நான் ஸ்டாப் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவர் வந்துட்டு அந்த அந்த முடிவுக்கு வந்து வராரு. அவர் சொல்ல பாருங்க, ஒருவன் ஏழ்கடல் ஆழத்தையும் அதோடைய தூரம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆகாயத்தை கூட நம்ம வந்து இப்போ துணி இதெல்லாம் வச்சு நம்ம வந்து மூடிடலாம். இதெல்லாம் வந்துட்டு நடக்காத விஷயங்கள் இல்லைங்களா? இதெல்லாம் கூட செய்திடலாம். ஆனால் நான் பாபா பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா அது சுத்தமாக வந்து என்னால் முடியவே முடியாது அப்படின்ட்டு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கஷ்டமாக நிற்கிறாரு அந்த வேலையை செய்யறதுக்கு. சரிங்களா? அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஞானியத்தம் வாழ்க்கை வரலாற்றை எழுதுவோரை கடவுள் வந்துட்டு வந்து நேசிக்கிறார். சரிங்களா? அப்படின்ட்டு மகாராஷ்டிரா வந்துட்டு அவர் வந்துட்டு இருந்த இடம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரங்களா? அதே இதில் இருந்த வேற ஒரு கவிஞர் வந்து சொல்லிக்கிறாங்க. அதனால சரி நம்ம வந்துட்டு நம்ம பாபாவை நம்பி நம்ம வந்துட்டு இந்த வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஞானேஸ்வர் மகராஜ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்பணியை வந்துட்டு ஞானிகள் வந்துட்டு சங்கல்பிக்கிறார்கள் அப்படின்னா அவங்க நம்ம வந்து நினைச்சா போதும். அவங்களே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு செய்து வந்து முடிச்சு கொடுத்துருவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா சங்கல்பம் அப்படி சொல்கிறது. ஓம் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.